நான் பார்க்கல. எப்படி பார்க்கலையா? சென்சார் பண்ணிட்டானுங்க, அதனால நானும் பார்க்கல. ஸ்டோரிக்கு நல்ல ஒரு ஃபாலோ கிடையாது. கமல் அடி வாங்குறத பார்க்கும் போதுல படம் வெளியே அடி வாங்குறது, சங்கர் அடி வாங்காத பார்க்கும் போது நல்லா ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. அந்த லேண்ட்ஸ்கேப்பே கதை சொல்லணும்னு டிஎஸ்சின்னு சொன்னாரு. அதனால கோயம்புத்தூர் மக்களோட கதையை சொல்லுது இது. பார்த்து பழகட்டும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு 10 படம் எடுத்து நாட்டலோட பார்த்து சாப்பிட்டோம். தான் இருக்கு, என்ன பண்றது, படம் எனக்கு பிடிக்கலையே. கோலியோடய ஒரு சாப்பிட்டு அதை சொல்லலாம். விஜய் அதான் போயிட்டாரு. இல்ல நிஷா பீக்கன்லாம் சொல்றாங்க. ஆமா, ரோலக்ஸ சொல்லலையா நீங்க? நான் வந்து ஜீவன்ல இருந்தே சொல்றேன். ஜீவனை விட்டுருங்க, லோனுக்கு ஒதியா. இந்த பார்ட் 2க்கு லீட் இல்லாம ரெஃபரன்ஸ் வைக்காம இருந்தாலே ஒரு நல்ல படம் நீங்க அக்செப்ட் பண்ணி பாருங்க. சைக்கோ கலகாரனை காமிச்சா ரிலேட்டபிளா இருக்கு. மெய்யலன்னு பார்த்தா யாரா இப்பெல்லாம் இது வந்து பேசுறான் ஸ்டோரியா இல்லாம ஓஜி வர்கீஸ் சர்க்கா வச்சு ப்ரமோஷன் பண்ணாம நார்மல் எஸ்கே ஆன படமா இது வந்து அடிச்சிருப்பாங்க. சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் சின்னக்குதியா நினைச்சிருக்காங்க. சரி, இன்ட்ரோக்கு என்ன? இன்ட்ரோவே யோசிக்கலடா. கேமரா பண்ணி விட்டு கேட்குற பார்த்து எல்லாம் ஒரு என்னடா பண்றது இன்ட்ரோவை? 24 முடிய போகுது இந்த நேரத்துல. இன்னைக்கு எதார்த்தமா அந்த 2 பேரும் டேபிள் சேர்லாம் போட்டு உட்காரும் போது இன்ட்ரோ வேணா ஒரு பச்சை வேணாம் அப்படியே போயிடும். அப்படியே வரலாம்டா. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னடா இருந்து போயிட்டா? ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2024 வெளிவந்த குண்ட படங்கள் தான் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரேட் பண்ணி ரேங்கிங் கொடுக்க போறோம். நம்ம வந்து 3 கேட்டகரி வச்சிருக்கோம். குண்ட படம், மிட்டான படம், மஜா படம். ஸோ நம்ம ஒரு 30 படம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் எந்தெந்த ரேங்கிங் பிடிக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து சைனீஸ் ஃபில்ம் மேக்கர் கிம் டூன் குயின் வந்திருக்கேன். வணக்கம், வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் படம் ஜனவரியில இருந்து வந்துடும். மங்களகரமா அயர்லாந்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். நான் படம் பார்க்கவே இல்லை. படமே பார்க்கலையா? நான் கேப்டன் மில்லர் வந்து நல்லா பப்ஜி பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு நாள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா குண்டுகளும் துப்பாக்கிகளும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அயலான் ரேட் பண்ணிடுவோம். அயலான் ஆட்டோமேட்டிக்கா புண்ட மூவிக்கு தான் போகும். கேப்டன் மேல அதான் சொன்ன மாதிரி பப்ஜி படமா தான் இருந்தது. அதுல கொண்டு போக முயற்சிக்கலாம், வாய்ப்பே 2 புண்ட படத்தோட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வருஷத்தை. மே மாசத்துல சூப்பர் ரேட் 200 கோடி கலெக்ட் பண்ண ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? தமன்னா படம். அந்த ஒரு பாட்டை வச்சு ப்ரமோஷன் பண்ணி படத்தை கொண்டு போயிட்டானுங்க. நான் பார்க்கல. எப்படி பார்க்கலையா? சென்சார் பண்ணிட்டானுங்க, அதனால நானும் பார்க்கல. உள்ளேயும் சீனும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. தமனாவுக்கும் ஹோம்லி கேரக்டரா கொடுத்துட்டானுங்க. எனக்கு கடைசியில மட்டும் சாங்குக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு சீன் இருந்துச்சு. தமன்னாவை தர நிறுத்திட்டு போற சீன். அந்த சீனை இதுதான் நான் டெம்ப்ளேட். சுந்தர்சி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்புல, எனக்கு வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அந்த சீனை அங்க இருந்து இன்ஸ்பயர் ஆனதுதான். எல்லாமே இருந்திருக்கலாம். எனக்கு தோணுச்சப்பா, அது 2 நானா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஒருவேளை அதோட இன்ஸ்பிரேஷனா இருக்குமா? அது இல்ல சுந்தர்சி இதை சொல்லாம இருந்திருக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அரண்மனை வந்து ஒரு மஜா படமா இருந்தது எனக்கு. மஜா பாட்டு, மஜா பாடல் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் அதனால அந்த மஜா படத்தில் வைக்கணும். அதை இருக்கிறதுலே இப்போ தான் டாப்பில் அரண்மனை தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன, கருடன். 5 மாசமா நல்ல படமே பார்க்காம காஞ்சி போயிருந்தவனுக்கு கருடன் ஒரு தீனி பாட்டு மாதிரி இருந்துச்சு. வெற்றிமாறன் ஸ்டோரிக்கு நல்ல ஒரு ஃபாலோ. விடுதலைக்கு அப்புறமா கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இது குறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சூரிய அது அதான் சொல்றாங்க, ஒரு ஹீரோ இமேஜை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஹீரோ இமேஜை வேணாங்கிறேன். சூரியக்கு வந்துருச்சு, இதுக்கு வந்துருச்சு. அதுதான் சொல்றேன். இந்த ரிவெஞ்ச் எடுத்து அருவாள் எடுத்து கட்டி பிஜிஎம் போட்டாலே அந்த ஹீரோயிக் இமேஜ் வந்துருது. அது தேவையில்ல. சூர்யா அதை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டோரி ஓரியன்டாவே நடிச்சாலே நல்லா வரும். அடுத்து மகாராஜா. கருடன் செலிப்ரேட் பண்ணாலும் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். சரி ஓகே, மகாராஜா செலிப்ரேட் பண்ணதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா என்ன, இந்த மாதிரி கதை நீ பார்த்ததே இல்லையா? கதை பார்த்துருக்கோம், சொன்ன விதம். கதை வந்து நான் நார்மலான கதை ஒத்துக்கிறியா? கதை நார்மல். இந்த மாதிரி கதை வந்து தமிழ் சினிமாவில் எவ்வளோ பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். அஜித், விஜய், ரஜினி எல்லாம் நடிச்சாங்க தான். அதான் யூஸ்வலா நேரா சொல்லியிருந்தா ரிவெஞ்ச், ஒரு நார்மல் கேவலமான ரிவெஞ்ச் ஸ்டோரி அவ்வளோதான். 3 வில்லன் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒருத்தனை கொல்லணும். ஹீரோ வந்து இன்னசென்ட்டா இருக்கணும். ஹீரோ இப்படி பண்ணுவான், ரிவெஞ்ச் வாங்கணுன்ற மாதிரி ஒரு கேரக்டர். என்ன டாக்ஸி டிரைவரா இருக்கணும், பேக்கரி ஓனரா இருக்கலாம், ஆட்டோ ஓட்டலாம். ஸோ நார்மலா இங்க நான் லீனியரா இல்லாம அடிக்கி இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்து பார்த்தேன்னா என்ன, ஃபேமிலியில ஒண்ணு என்ன தங்கச்சி ஏதாவது பண்ணிருப்பானுங்க, இல்லை ஃபேமிலியை கொண்டு இருப்பானுங்க, அதுக்காக ரிவெஞ்ச் ஆகும். இவன் இந்த ரேப்புங்கிறது வந்து வச்சு விளையாடிட்டாப்புல. அதுக்காக உனக்கு ரிவெஞ்ச் ஆகணும். 3 வில்லானுங்க இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒருத்தனை கொஞ்சாச்சு, இன்னும் 2 பேர் கடைசியில ஓல்டு பாய் மாதிரி ஒரு பிஸ்ட் வச்சு முடிச்சா விட்டுருவானுங்க. லீனியரா பார்த்தா இவ்வளவுதான் கதை. எடுக்கலையே. லீனியரா எடுக்காததும் அது வந்து என்ன சொல்றேன், நான் லீனியர்னா
இப்போ நீ சூப்பர் டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா அது நான் லீனியர். ஆமா மாற்றி போட்டு காட்டியிருப்பாங்க. ஆமா அது நீ வந்து நேராக பார்த்தாலும் உனக்கு குழப்பம் இருக்காது. ஆமா இதை நீ நேராக போட்டு பார்த்தீங்கன்னா இதுலயும் குழப்பம் இருக்காது. குழப்பம் ஒண்ணும் இல்லையே. இருக்கும். இதை நீ நேரம் நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் மாற்றி போட்டு அப்படி ஒரு சீன் மாண்டடா எடுத்துருக்கான். இப்போ விஜய் சேதுபதி வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் கேட்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அந்த டைம்ல அந்த பொண்ணு டூர் போயிருக்கா நம்ம நம்ப வைக்கிறதுக்காக அந்த ரெக்கார்டு எடுத்து கேட்கற மாதிரி இருக்கும். அங்க அதை கேட்கணும், அந்த சீன் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்ப லீனியரான ஸ்டோரி எடுத்து போட்டா அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் வரணும். கரெக்டா? அந்த டைம்ல அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க டைம்ல இவன் ஆடியன்ஸை ஏமாத்துறதுக்காக வாட்ஸ்அப் நோட்ஸ் கேட்டா நம்ம என்ன நினைச்சோம், ஓகே அந்த பொண்ணு டூர்ல இருந்து வந்துட்டு இருக்கு இந்த டைம்ல பேரலா அதுதான் நடக்குது, நம்மளை ஏமாத்துறதுக்காக ஒரு சீன். அது நம்மளும் பார்த்துட்டு இது ட்விஸ்ட் போல அப்படின்னு நினைச்சுக்கலாம். நீ இதை வச்சா இப்படி நம்புவாங்கிறதுக்காக ஒன்று வைக்கிறான் தெரியுமா, அப்படி போனா கூடாது. அதுவே ஒரு ஃப்ளோவா அமைஞ்சதுன்னா ஓகே. சூப்பர் டீலக்ஸ்லாம் நடக்கிறது அப்படியே தான் நடக்கும். அதை மட்டும் எடுத்து மாற்றி பிளேஸ் பண்ணிருக்கோம். அதான் இப்படி காட்ட போறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீன் வச்சா இவனுக்கு நம்பிடுவானுங்க வைக்கிறது, அதெல்லாம் ஏமாத்துக்கும். இது என்ன சொல்றது, சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு எமோஷனலான சென்சிபிளான ஒரு டாபிக். ரேப் விக்டிமா அதுவும் ஒரு சின்ன பொண்ணுங்க போது இவனுங்க ஹேண்டில் பண்ண இதே எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சித்தான ஒரு படம் பார்த்தோம், ஓகேவா? உனக்கே தெரியுது டிஃபரன்ஸ். இது அதுல எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் இதுல எப்படி ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. அந்த ஹீரோயின் சொல்லுவா தெரியுமா, இப்ப நீ பண்ணா மட்டும் என்ன, அவ்வளவு ஹீரோயினுக்கே அப்படி நடந்திருக்கும். அதுல இருந்து அவ எப்படி ஓவர் கம் பண்ணாங்கிறது அவ ஓவர் கம் பண்ண முடியாது நிறைய பொண்ணுங்களால. இந்த பொண்ணு வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வரா, நான் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு டைலாக் எல்லாம் பேசிட்டு போறா, பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசி செயின் எடுத்து விசிறி விட்டுட்டு போறா. அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. எப்படி வந்துச்சு சரி அதனால ஓவர் பண்ணி அவனை பார்க்கணும், அவனை ஃபேஸ் பண்ணுங்கிறது அந்த பொண்ணுக்கு எப்படி வரும்? ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, சிங்கப்பெண்ணு, அதனால வருவாங்க இருக்காங்க. ஸோ பண்ணிருக்கலாம். அந்த சீனுமே அதான் வாண்டடா வச்சு அவ்வளோ ஈஸியாக எடுத்துப்பானுங்க. அதை வந்து செயினை தூக்கி போட்டு போகிறது எதுக்குன்னா அதான் கடைசியாக அந்த ஷார்ட் அந்த ஃப்ரேம் அப்படி வைக்கணும், செயினில் வந்து அப்படியே ரத்தம் வந்து ஒழுகணுங்கிறதுக்காக தூக்கி போட்டு போகிறேன். எல்லாமே பிளான்டாக எடுத்து வாண்டடா திணிச்சு உள்ள வச்சு துரிச்சு இப்படி இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஸோ எங்கே வைக்கிறீங்க அதை? மிட்டில் தான். அரண்மனை 4 மொதல் படத்துக்கு போயிருக்கு, இன்னொரு மிட்டு படம் அடுத்து போயிடும். என்ன அதில் இருக்குது இந்தியன் 2. ஸோ ஆப்வியஸாக அது எங்கே போகும்னு தெரியும். ஓகே, கருத்துக்களை சொல்லுங்கள். நான் தூக்கி போட்ட படத்தில் வச்சுட்டு அப்புறமா பேசுவோம். வச்சுட்டு அடுத்த படம் போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி போட்டு அடி வாங்கினா வர்ற படம் தான் துவச்சு நாரா கிழிஞ்சிருச்சு. எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அதை பார்க்கும்போது. ஆனா போதும் கமல் அடி வாங்குறத பார்க்கும்போது இல்லை படம் வெளியே அடி வாங்குறது, சங்கர் அடி வாங்குறத பார்க்கும்போது நல்லா ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாள் ஆசை மேடம். இல்ல ஒரு படத்தை வச்சு அவரோட ஃபுல் கரியரையும் போட்டு கிழிக்கிறானுங்க. எனக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றேன், ரீசெண்ட் டைம்ல இந்த படம் தான் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து எந்திரன் 2.0 3.0 குட்டி ரோபோட்லாம் படம் வந்தது வாங்கல விட்டுரும். அது நான் ஐ வந்து நல்லா வந்திருக்க வேண்டிய படம் தான் வந்துச்சா வரல. ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சது கோலிவுட்டுக்கு ஒரு விடுவு காலம் அப்படின்னு நினைச்சேன். இல்ல மற்ற கம்பேர் பண்ணும்போது ஒரு மாசம் தான் உருப்படியா இருக்கு எங்க லிஸ்ட்லயே. ஜமா பத்தி பேசுறோம். ஜமா வந்து நான் தியேட்டர்ல பார்க்கல, யாருமே பார்க்கல. சொல்ல போனா கவலைக்கிடமான விஷயம். பாருங்க சொல்றாங்க, பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஆப்வியஸா வந்து டெபியூட் டைரக்டர், ஹீரோவும் அவரே தான். ஸோ வந்து தியேட்டருக்கு வந்து பெருசா புள்ளிங்க இது எதுவும் இல்லை. ஆனா இளையராஜா இருந்தாப்புல, ஆனா இளையராஜா தான் அதுக்கு மியூசிக்ங்கிறதே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் அதை வச்சா ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி விட்டா ஜமா நல்லா பேசிருப்பாங்க. இளையராஜா அப்படி சொல்லிட்டாரு, மிஸ்கினா கூட்டம் வந்திருக்கலாம் ஆடியோலாம் செய்து அப்படியா ப்ரொமோஷன் பண்ணுங்கடா. பார்க்க மாட்டானுங்க இல்லைன்னா ஆன்லைன்லயாச்சும் பாருங்க முடிஞ்சா. கண்டிப்பா இப்படி வேர்ட் ஆஃப் மவுத்ல ப்ரொமோட் பண்ணாதான் உண்டு. கடைசி விவசாயி பார்க்கலன்ட்டு கோவப்பட்டானுங்க, ஜமாயா பார்க்காம எல்லா படம் அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் யாராவது பார்த்துட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் பார்ப்பானுங்க, அப்புறம் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம். ரீச் இல்லை, அதுதான் சொல்ல போனா ரீச் இல்லை. எனக்கு ரீச் ஆகவே லேட்டாக தான் ரீச் ஆச்சு ஜமா. ஸோ தெரிஞ்சு நான் போய் பார்க்கறதுக்குலாம் தேட்டர் தூக்கி நல்ல படம் வந்ததுல ஓகே உருப்படியான, இது வரைக்கும் வந்தாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு உருப்படியான படம் நினைக்கிறேன். எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நல்லா இருந்துச்சு. பார்க்கலைன்னா கண்டிப்பா போய் பார்த்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மாட்டோம். ஹாட்ஸ்டார்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அமேசான் பிரைம்ல ஓகே பிரைம்ல இருக்காம பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்து வியந்த ஒரு படம் ஒன்று இருக்கு, கவுண்டம்பாளையம். ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று வந்தது, யாருமே பார்க்கல. எனக்கு புரியல ஏன் இந்த படத்தை ஏன் ஒதுக்கி வச்சீங்கன்னு எனக்கு புரியல. என்ன இல்லை அந்த படத்துல என்ன இருந்துச்சு சொல்லுங்க வரிசையா. என்ன இருந்ததா எல்லாமே இருந்தது, ஒரு மாஸ்டர் பீஸ் உண்டான எல்லாமே இருந்தது. எதை பத்தி பேசுறேன்னு தெரியும், கவுண்டம்பாளையம் இதை பத்தி தான் பேசுறேன். மாஸ்டர் பீஸ் ஏன் இல்லை, ஏன் மறுக்கிற எனக்கு புரியல.
நான் படம் பார்க்கல, நீங்க படம் ஏன் வந்து அது ஒரு கோயம்புத்தூர்காரனா கோயம்புத்தூர்காரனா சொல்றேன். எனக்கு வந்து எனக்கு வேற ஏதாவது சொல்லுங்க. சரி, கொட்டுக்காளி கூழாங்கலுக்கு நிகரான ஒரு படம் நான் சொல்லுவேன். அதே தான், நிலத்தை பத்தி பேசுது, அந்த மக்களை பத்தி பேசுது, அந்த லேண்ட்ஸ்கேப் கதை சொல்லணுன்ற மாதிரி சொல்லுதே இந்த படம். எல்லாமே இதுல இருக்கேன். கோயம்புத்தூர்காரனா இருந்திருக்கேன். நீ கோயம்புத்தூர்காரனோட கொட்டுக்காளியில அருவாவை நான் பார்க்கவே இல்லையே. அது வயலன்ஸ். மோகன்ஜி டரண்டினோ இங்க வந்துடுவாரு கொஞ்சம். நீ என்ன நினைப்ப, இந்த பொண்ணு இவனை லவ் பண்ணணும்னு நினைப்ப. ஐயோ அவர் பேரை மறந்துட்டேன். குழந்தை ரஞ்சித் பேர் குழந்தை. அவ்வளோ இன்னசென்ட்டா இருப்பாப்ல. அதனால எல்லாரும் சேர்ந்து குழந்தைன்னு பேர் வச்சுருவாங்க. அந்த அவ்வளோ இந்த அளவுக்கு இன்னசென்ட், அவ்வளோ இன்னசென்ட்டா இருந்துட்டு இந்த சித்து வேலைக்கெல்லாம் காட்டிட்டு இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு கிட்ட கார் வரும்போது முன்னாடி போய் விழுவாரு, அப்படியே எட்டி பார்க்கறது, அந்த மாதிரி பண்ணி லவ் வர வச்சிருவாப்ல. அந்த பொண்ணுக்கு லவ் வந்துடும். நான் வந்து 2 பேரும் நல்லா லவ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா வந்து பணக்காரரு, எங்க அப்பா வந்து வெட்டிடுவாரு குத்திடுவாரு, நம்ம ஓடி போயிடலாம் அந்த பொண்ணு ஐடியா கொடுக்க இவரும் இழுத்துட்டு ஓடிடுவாரு. சென்னைக்கு வந்தது அப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, நான் வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் வந்து வேற பையனை லவ் பண்றேன் அப்படின்றோம். நாடக காதலுக்குள்ள ஒரு நாடக காதல் வரும். அவனோட லேண்ட்ஸ்கேப் காட்டினது ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா குப்பை மேடல பண்ணிலாம் மேயிற மாதிரி சென்னையை காட்டியிருப்பாங்க. ரொம்ப லேண்டை பத்தி பேசுறோம். அவங்க வந்து கேட்பான், இதுதான் உங்க ஊருங்களாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்கண்ணா. கோவைனா கெத்து, சென்னைனா இப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி இழுத்துட்டு போனா நடக்கிறது தானே. கோயம்புத்தூர் பொண்ணுங்க உஷாரா இருங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஓகே, கவுண்டமாலயம். ஸோ இங்கடா ரேட்டே பண்ணலையாடா, எங்கடா மஜா படத்துல ஆயிடா. ஆனா யாருமே பேசல. ஸோ நம்ம வந்து இதுக்கு நான் ஒரு புதுசா ஒரு கேட்டகரியை உருவாக்க போறேன். இட்ஸ் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்டா. அண்டர்ரேட்டட், கீப் இட் அண்டர்ரேட்டட். அடுத்து கொட்டுக்காளி. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட முதல் நாளே போய் உக்காந்தேன் தேட்டர்ல. வந்தானுங்க, ஆடியன்ஸும் நிறைய பேர் இருந்தானுங்க. அதுதான் காண்டு, எனக்கு வராமலே இருக்கலாம். அவனுங்க தேட்டர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கவுண்டர் கொடுக்கணுமேன்ட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டா இருக்காங்க. அன்புங்களோட டிஸ்டர்பிங்கா, அதனால பார்க்கவே அவங்கள முடிஞ்சோடனே உனக்கு ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே. முடிஞ்சிருச்சான்னு தான் இருந்துச்சு எனக்கு. தியேட்டர்ல பார்த்தனால நல்லா இருந்துச்சு. போயிட்டாங்க. சரி, 1.5 மணி நேரம் தானே இருக்கு, பிரிண்ட் எதுவும் தப்பா டவுன்லோட் ஆயிடுச்சா, படம் பாதியோட கட் ஆயிடுச்சா, நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அதுதான் கிளைமேக்ஸ். அந்த ஒரு ஓப்பன் எண்டிங் விட்டனால தான் டிஸ்டர்ப் ஆச்சு. நமக்கு ஏதோ ஒன்று வச்சு முடிச்சிருந்தா வேற யாராவது கதையை பார்த்துட்டு வந்துடணும் அப்படி இருந்திருக்கும். அதுதான் இப்போ வந்து சப்டெக்ஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த லேயர்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், நமக்கு வந்து மேல் லேயர் தெளிவா இருக்கணும். இதாம்ப சொல்ல வந்தேன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு கீழே இருக்க லேயர்லாம் நம்ம அப்புறமா யோசிச்சுக்கலாம். ஆனா அந்த மேல் லேயரே வந்து ஃபுல்லா இல்லைங்கும் போது நம்ம அதுக்கு அடுத்து எதுவுமே யோசிக்க முடியாது. எங்க முடிக்கலையே ஃபுல்லா, ஏன் முடிக்கணும்? இதை எண்டிங் என்ன உனக்கு தெரியாதா? இங்க நடக்கலையா? என்ன வேணா நடந்திருக்கலாம். என்னவா இருக்க முடியும்? நீ தான் சொல்லணும். சூர்யா டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்றப்போ சூரிய மாதிரி இருக்கிற பல பேர் டிஸ்டர்ப் ஆவானுங்க. அங்க நம்ம ஆக மாட்டோம், போயிடுவோம். பட் அவ்வளோ தூரம் கொண்டு போய் அந்த இடத்துல ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகிறான்னு காட்டிட்டு அதோட கட் பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சரி, சூரிய மாதிரியே வந்து ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க ஒருத்தன் என்ன யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எப்படி திருந்துவான்? திருந்த மாட்டான். மரவாளியில ஒரு பாட்டு பாடினதுக்கே போட்டு பொழிச்சு அப்புறம் திருந்த மாட்டான். 1 ஹவர்ல மாறி இருப்பான். மாறி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த படம் பார்த்து டிஸ்டர்ப் ஆவானு நினைச்சு எடுத்துருக்காப்ல. அவனுக்கு ஏன்டா முடிச்சிங்க, ஃபுல்லா காட்டுங்கடான்னு போராடிட்டு இருக்கானுங்க. இப்படி எல்லாம் இருக்கான்னு பாக்குறதுக்கு அவன் ஆச்சரியமா இருந்தது. பட் இருக்கு. அவங்க ஆட்டோல வந்து இறங்குறப்போ கார்ல ஏறி ஒருத்தங்க போவாங்க. ஸோ எல்லா இதுலயுமே இந்த இது இருக்கு. ஸோ நீ என்ன பணக்காரனா இருந்தா சிட்டியில இருந்தா நமக்குன்னு ஒரு இது இருக்கும், மூட நம்பிக்கையான நம்ம எல்லாருக்கிட்டையும் நமக்குன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு. நமக்குன்னு ஒண்ணு இல்லை, அதனாலதான் சரி நம்ம நம்பிக்கிட்டு ஏதோ ஒண்ணு போய் பண்ணிட்டு தான் இருக்கும். இதை பண்ண மொட்டை அடிச்சா சரியாயிரும், கோயிலுக்கு போனா சரியாயிரும் நினைச்சிட்டு ஒரு டிராவல் எடுத்துட்டு போறோம். அதான் இது வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து நான் பார்த்து பழகட்டும். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு 10 படம் எடுத்து காட்டலோட நான் பார்த்து சாப்பிட்டோம். இது முன்னாடி பார்த்ததுனால நமக்கு இதெல்லாம் புரியுது. ஓகே, இது எதை பத்தி பேசுது, ஏன் இப்படி போகுதுங்கிறது நமக்கு புரியுது. ஜெர்னி தான் படமே, அதை காட்டக்கூடாதுன்னா அப்புறம் அதுல இருந்தா டக்குன்னு கட் பண்ணிட்டு கோயிலுக்கு போங்கடானா எப்படி போங்க? அந்த டிராவல் டைத்துல ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல. சினிமாவா நீ பார்க்கணும், சினிமாவும் பார்க்கணும்னு சொல்லுவாரு. ரியலிசம்னா ரொம்ப ரியலிசமா இருக்கக்கூடாது. இருந்துச்சுல அதுக்கான சில இருந்தது. சிரிப்பு வர ஆக்ட் நிறைய இருந்தது. அவன் சீரியஸா தான் இருக்கானுங்க, அந்த கேரக்டர்லாம் சீரியஸா தான் இருக்கு. ஆனால் சூரிய அடிக்கும் போது எனக்கு சிரிப்பு தாங்க. நம்ம டார்க் மைண்ட் அப்படி தெரியல. அந்த ட்ரீட்மெண்ட்டே நான் அப்படி பார்த்ததுனால எனக்கு அப்படி புரிஞ்சிருச்சா இல்லை அவனுக்கு பிளே பண்றதை பார்க்கறதுக்கு எனக்கு வேடிக்கையா இருந்தது. ஃபேமிலி விளாக் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரியலா இருந்ததுனாலதான் நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். டைலாக் வழியாவோ இல்லை சொல்லணுமென்று ஒரு சீனை வச்சு சொல்லியிருந்தா இதை சொல்லிட்டான்டா அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே ஒரு மாதிரி ஆர்கானிக்கா ஒரு ஃப்ளோவில் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். ஸோ நீ என்ன எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோங்க போது அதை உட்காந்து டீகோட் பண்றதுக்கெல்லாம் இவங்களுக்கு இது இல்லை, பொறுமை இல்லை. எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே. கொட்டுக்காளி ஒரு மஜா படம் தான். ஜமாவுக்கு அடுத்தது கொட்டுக்காளி.
ஆனா பாரு இது ரெண்டுமே வந்து தேட்டர்ல ஓடல. அரண்மனை 4 ஓடிச்சுல. என்ன புண்டைக்குதுங்க மனசு கேட்கல பாரு. ஓகே, வரைக்கும் ஜமாவும் கொட்டுக்காளியும் இருக்கிறது நம்ம டாப் லிஸ்ட்ல. அடுத்ததாக வாழை. சொல்ல அவங்களோட சென்டிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்துச்சு. வாழை சுமந்து போவதா? ஆமா, இல்லை லாரி கவுந்து கீழே எல்லாமே தான். இது இவங்க வந்து நீயா நானால வந்து ஒரிஜினலா அந்த மாதிரி இருக்க பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பேச வச்சிருந்தாங்க. ஸோ வந்து இன்னமுமே வந்து அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கிறது வந்து ஸோ தான் ரியல் லைஃப்ல இப்படி நடந்துட்டு இருக்கிறதான் காமிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்காக ஒரு கண்ணீர் வரலாம் வந்துச்சு. அது மாதிரி நிக்கிலா விமலுக்கு ஏன் இவ்வளோ ஹேட்டர்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு மிஸ் எனக்கு வந்து இல்லையே அப்படின்னு வந்து ஸ்கூல் டைம்ல நான் வருத்தப்பட்டிருக்கேன். நீங்களும் வருத்தப்பட்டிருப்பீங்க. வருத்தப்பட்டிருக்கீங்க கண்டிப்பா எல்லா பசங்களும். நான் இது மஸ்தாரம் படம் பார்க்கும் போது வருத்தப்பட்டேன். சொல்ல அந்த மாதிரி மிஸ் இல்ல சொல்ல இந்த மாதிரி தானே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாவம். அதாவது நம்மளாம் வந்து ஸ்கூலுக்கு எப்படா லீவ் விடுவாங்கன்னு அழுவோம். அட்லீஸ்ட் வந்து வேலைக்கு போகாம இருக்கிறதுக்காக ஸ்கூல் வாங்கிடான்னு ஒரு பையன் அழுவாங்கன்னா அது வந்து கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, படம் எனக்கு பிடிக்கலையே. கொட்டுக்காளி கொடுத்த இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி ஒரு படம் நினைச்சிட்டு தான் நான் வாழை போய் பார்த்தேன். படம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், எனக்கு அது பண்ணலை. அந்த இம்பாக்ட் இல்லாததுனால எனக்கு தெரியல. ஓகே, இது என்ன மொஜால தூக்கி வைக்கணும்னு நான் ஒத்துக்க மாட்டேன். மிட்லேயே வைக்கலாம். மிட். அடுத்து இதோட ஆகஸ்ட் முடியுது. ஆகஸ்ட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு. செப்டம்பர்ல எங்கள் அண்ணன் வந்தாடுறேன் எப்படி சொன்னேன் 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே விளாண்டுருந்தேன். கோட் விஜய் ஃபேனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் ஃபேனா பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பிடிச்சிருச்சுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. விஜய் ஃபேனுக்கு தான் எடுத்தாங்க. பின்ன என்ன நார்மல் ஆடியன்ஸுக்கு எடுத்த படமா? நான் மட்டும் ஓசியில உட்காந்து பாக்குறேன் படத்தை. ஏன் பாக்குற? விஜய் ஃபேனா உட்காந்து பாரு. விஜய் ஃபேனா மாறணுங்கிறதுக்கு தான் நாங்க வைக்காது. வால் எடுத்து நான் பின்னாடி வச்சுட்டா போய் உட்கார முடியும். ஏன்னா மத்த நேரம் கழட்டி வச்சு விஜய் படம் தான் சொல்லிட்டு வந்து நான் அப்படிதான் பண்றேன். டிவிக்கு துண்டு இங்கதான் எங்கேயும் இருந்தது, அங்க இருக்கக்கூடாது. விஜய் அண்ணா நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணாரா இல்லையா? கோலியோடய ஒரு சாப்பிட்டு கேட்டு நான் சொல்லலாம். விஜய் அண்ணா அதான் போயிட்டாரு. சொல்ல யார் சாப்பிட்டு கேட்டுறா? ஃபேன்ஸ் ஹீரோயிசத்துக்கான ஃபேன் பேஸ். ஹீரோவை பார்த்தாலே போதும் நாங்க வந்து அப்படி ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி படத்தை வந்து ஓஹோன்னு கொண்டாடுறதா இருக்கட்டும், அதுக்கு 2-3 தடவை பார்த்து கலெக்ஷன் ஏற்றுறதா இருக்கட்டும். என்னையா சொல்றேன் சொல்லு வந்து அவனும் இதெல்லாம் தான் சொல்றேன். இதுதான் வந்து நான் சாப்பிட்டு சொல்றேன். படம் நல்லா சூர்யா அண்ணா சொன்ன மாதிரி வந்து படம் நல்லா இருந்தா மட்டும் ஓட்டுங்க, இல்லாட்டி வந்து அதை அடிங்கன்னு சொன்னாரு சூர்யா அண்ணா. அப்படியா சொன்னாரு? அதனால அடிச்சுட்டாங்க. அடிக்கலாம் தப்பு இல்ல, அடிச்சுட்டு தான் இருக்கானுங்க. விஜய் அண்ணா படத்தை அடிக்காம யார் இருக்கா? கலெக்ஷன் கொடுத்துட்டு அடிச்சு என்ன போச்சு? கலெக்ஷன் கொடுக்காம எப்படா இருப்பானுங்க? சம்பளமே 200 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கோம் நாங்க. கலெக்ஷன் வரணும்ல, அதுக்கேற்ற மாதிரி சொல்றதுக்கு இல்ல. படத்துல என்ன இல்லங்கிறத முடியும். படத்துல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா படத்துல எல்லாமே இருந்தது. எல்லா விதமான ரீல்ஸும் இருந்துச்சு. ரீல்ஸ் இருந்தது, ஒரு 12-13 ரெஃபரன்ஸ் இருந்தது. அண்ணா மேனரிசம் ஒரு 10 இருந்தது. ரெஃபரன்ஸ்னா படம்னாலே படத்துல ஒரு 2 ரெஃபரன்ஸ் வைக்கலாம், 3 ரெஃபரன்ஸ் வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ். நாங்க குட் பண்ண போறோம்பா. இருக்கிற எல்லாம் ஹாலிவுட்ல இருந்து கோலிவுட்ல இருந்து எல்லாருக்கும் பகையெல்லாம் போறீங்க. ஆமா, ரீல்ஸை தாண்டி அடுத்த ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டோனி மேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட்டா இருந்தது. வேற என்ன நல்லா இருந்துச்சு? வேற எதுவும் இல்ல. அப்ப வேற என்ன இல்ல. விஜய் படத்துக்கு நீ போய் உட்கார்றாரு என்ன எதிர்பார்ப்பேன்? அந்த நிலைமைக்கு எதிர்பார்ப்பியா? அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆமா. இப்ப என்ன பண்றது? வழியில குடுக்கறத தின்னுட்டு தங்கத்தை திம்பிங்களாடா தின்னுட்டுறாங்க இருக்கோம். கோட்லாம் தங்கமான படம். படத்தை வந்து இப்படி அப்படி சொல்றேன்னா தவிர பாட்டுனா விஜய் படம் பாட்டு கரெக்டா இருக்கும் இருந்ததுல. அங்க பிளேஸ் பண்ண இடம் இல்ல. எதுக்கு அந்த சாங்குக்கு பாட்டை ஆடிட்டு டான்ஸ் ஸ்டெப்புக்காக பார்க்கலாம், திருசாக பார்க்கலாம். அஜித் கேமியா இருக்குன்னா விட்டுட்டு இருந்தானுங்க. இல்ல வைக்கக்கூடிய ஆள் தான் நான் நினைச்சேன். போஸ்ட் கிளைமேக்ஸ் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு அதை பத்தி சொல்லுங்க. ஓஜி வில்லனிசம் அட் பீக்லாம் சொல்றாங்க. ஆமா, ரோலக்ஸ சொல்லலையா நீங்க? செம்ம கேரக்டரா இருக்கு, வில்லனிசம் அட் பீக் ரோலக்ஸ சொல்றாங்கல்ல, அதுவும் ஒரு ரீல் தான். கேரக்டரா இருக்கா? ஆமா, ரோலக்ஸ் 5 நிமிஷத்துல நீ ஓஜி அண்ணா குட்டி விஜய் என்ன? நான் வந்து ஜீவன்ல இருந்தே சொல்றேன். ஜீவனை விட்டுறேங்க, லோனு கொதியா நான் சொல்ற ஓஜி விஜய் பத்தி பேசுறேன். அதாவது ரோலக்ஸ் வந்து கொலை மட்டும் தான் பண்ணுவாரு. இவன் க்ளோன் பண்ணிருக்கான். அந்த ஒரு ஹைப்போட முடிஞ்சா உனக்கு இதா இருக்கலாம். திடீர்னு படம் விக்ரம் படம் முடிஞ்சிருச்சு, சந்தானா செத்துட்டாப்ல, எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சு, ட்ரக் எல்லாம் போட்டு எரிச்சிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்க. அதோட படம் முடிச்சு நீ வெளியே நல்லா இருக்கும்.
ரோலக்ஸ்னு ஒருத்தன் வர்றான், போட்டு வெட்டுறான், தலைய வெட்டுறான், ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்க தக்கிட்டான். நல்லா இருக்குல்ல, பாத்துட்டு வரேன். ஏன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அது நல்லா இருந்துச்சு. அங்கேண்டா ஒரு ஹைப்போட படம் முடியமோ நல்லா இருக்கு. அந்த ஃபார்மேட் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்க. முக்கிய படத்தை இப்படி முடிச்சுட்டு கடைசி ஒரு ஹை மூமெண்டோட வச்சு இவனுக்கு எழுதி அனுப்பிட்டா படம் நல்லா இருக்கு நம்பிட்டு போயிடுவாங்க. 68 ஒழுங்கா பண்ணல, 69 ஒழுங்கா பண்ணுவாங்க. யாரு கூட பண்றது? பூஜா வச்சுக்கினது கூட அட்லி கையில ஒப்படைச்சிருக்கலாம். கடைசியில ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் அட்லி பண்ணி கொடுத்துருவாரு எல்லாத்தையும் வச்சு. 7 கிட்ட போய் 7 அப்பா, சித்தப்பா, பையன், தம்பி, குடும்பமே விஜயா இருப்பாங்க. குடும்பத்துல திரும்ப பக்கம்லாம் விஜயா இருப்பாங்க. ஓட்டு வந்து நம்ம கோட்டுன்னு ஒரு கேட்டகரி ஓட்டு வச்சுருவோம். 100 வைக்கலாம். 100 புண்ட படம் தான் கோட்டு. சர்காஸ்டிக்கா முந்திரலான்னு பார்த்தேன், மனசு கேட்கல. இந்த பார்ட் 2க்கு லீட் இல்லாம ரெஃபரன்ஸ் வைக்காம இருந்தாலே ஒரு நல்ல படம் நீங்க அக்செப்ட் பண்ணி பாருங்க. ஆமா, இதெல்லாம் பார்த்தாலே வீடியோ வேணாம். எதுக்கு இந்த பார்ட் 2 கிளைமேக்ஸ்ல ஒரு ஹைப் வச்சு எதுக்கு பார்ட் 2 லீடுன்னு எனக்கு புரியல. அடுத்ததா லப்பர் வந்து தூக்கி எடுத்து மஜா படத்தை வச்சுட்டு அப்புறம் பேசுவோம். ஓகே, எக்ஸாம்பிளா இருந்ததுடா இந்த படம். ஏன்டா இந்த மாதிரி எடுக்கிறது? உங்களுக்கு என்னடா கேடு? அப்படி இருந்தது. பக்காவான ஒரு கமர்ஷியல் படம், எல்லா வித ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண விதமா, எல்லாம் சீனு விசில் அடிக்கிறானு, கைத்தாட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல் படத்துக்கும். ப்ராப்பர் தியேட்டர் மெட்டீரியல். ஐயப்பனும் கோஷம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனு சொல்லி டைரக்டர் பேசியிருந்தாரு. அது வந்து அந்த அளவுக்கு கேரி ஆயிருந்துச்சு. இதுல ஒரு ஈகோ கிளாஷ் வந்து ஈகோ கிளாஸ்னால ஹரிஷ் கல்யாணம் தூக்கி போட்டுறாங்க. ஒர்க் அவுட் ஆயிடுது. என்ன இருக்கலாம் கேட்கல. ஈகோ கிளாஸ் படமா? ஐ மீன் பார்க்கிங் நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருக்கு. ஐயப்பனும் கோஷம் ரீமேக் பண்ணாலும் ஹரிஷ் கல்யாணம் வேணும்னு அடம் பிடிப்பானுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து போமா. டூ கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். மெய்யழகன் லேண்டை பத்தின படம். ஓஹோ. ஆனா ஊருக்கு வந்து அந்த பஸ்ஸு கம்போ, அதுக்கப்புறம் இறங்கி மண்டபத்துக்கு போறது, கார்த்தி இன்ட்ரோ வரைக்கும் எனக்கு வந்து செட் ஆகல படம். அந்த ஒரு வாய்டு இருக்கு அவர் இல்ல படத்துலயும், வாய்டு இருக்கு, அவர் மனசுலயும் ஒரு வாய்டு இருக்கு. அதை ஃபில் பண்ண வந்தவர் தான் மெய்யழகன். அப்படி சொல்றேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சேரப் ஆரம்பிக்கும் படத்துல. அதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன தேவதர்ஷினி வந்து இவருக்கு யாருங்கிறதே எனக்கு வந்து புரியல. போன் பண்ணி மட்டும் எங்கேயோ யார்கிட்டயோ பேசுறாரு. அக்காவா இல்ல ஃப்ரெண்டா ரிலேட்டிவா எனக்கு கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. யாரா இது அப்படின்னு. ஊர்ல இருந்து கிளம்பும்போது அவர் சிங்கிள் சைல்டா தான் கிளம்புறாப்புல. அப்படி இருக்கும்போது அக்காலாம் கிடையாதுன்னு தெரியல. எனக்கு தெரியல அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு புரிய லேட் ஆயிடுச்சு. குழந்தை இருக்கு, 1-2 பேரும் பெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா ஒய்ஃபா தானே இருக்க முடியும். தெரியல, எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலப்பா இந்த காம்போ. மண்டபத்துல இருந்து ஆரம்பிப்போம். சொல்ல மண்டபத்துல ஒவ்வொரு ஆட்களா வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அழகாக்கணும். என்ன பண்றாங்க? அழகாக்கணும். இது படத்தையும் அழகாக்குனாங்க. அரவிந்த் சாமியோட இன்னர் சைல்டு, அரவிந்த் சாமியோட வாழ்க்கையும் அழகாக்குனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெறுமையா இருந்த ஒருத்தனோட வந்து அந்த அக்காவோட பின்னாடி தடவிட்டு போறது, இன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க தெரியாத ஒரு அப்பாவையா இருக்காங்க அப்படின்றது ஸ்டீரியோடிபிக்கல் மென். அது வேணா ரிலேட்டபிளா இருந்ததே தவிர மற்றபடி மெய்யழகனுக்கு ரிலேட் பண்ணிக்கிறானுங்கலாம் அதெல்லாம். ஏன்னா அதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்த்தேன் ரியல் லைஃப்ல பாக்குறது கஷ்டம். பார்த்ததெல்லாம் சொல்ல முடியாது, பாக்குறது கஷ்டம். ரொம்ப ரேரான பொய் அழகான இருப்பாங்க. அதுதான் இப்போ பிரச்சனைங்கிறாரு டைரக்டர். அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா இருக்காங்க. நீங்க வந்து இப்படி ஒருத்தர் இருக்கிறதே வந்து இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்களா? அந்த அளவுக்கு உங்க மனசு வந்து இறுக்கி போச்சான்னு வரைக்கிறாரு. அதான் சொல்றேன், சைக்கோ பிரகாரனை காமிச்சா ரிலேட்டபிளா இருக்கு. மெய்யழகன் பார்த்தா யாரா இப்பெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனா அப்படி இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. புரிஞ்சுக்க முடியுது அவனோட மனசு. நீ ஒரு டாக்டரை பாக்குறேன்டா, போய் இன்னசென்ட்டா கைண்டா இருக்கான் அப்படிங்கறத வந்து அவங்களால ஏத்துக்க முடியலையா? அக்செப்டே பண்ணிக்க முடியல. எனக்கு அப்படி ஒருத்தர் இருந்தானா நம்ம புள்ளி பண்ணி அவனை டவுனா கேட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. தவிர இப்படி பார்த்து பழகி சாமி ஸ்டார்டிங்ல தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு பேசுறதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு காமத்தான் உட்காந்து பேசலாம், என்னென்ன பேசலாம், கதை சொல்றது, பாம்புக்கு ஒரு கதை, மாட்டுக்கு ஒரு கதை, பாட்டு பாடுறது, மாறி மாறி ராஜா சாங்ஸ் பாடுறது, அதெல்லாம் ஓகே. இப்படி ஒரு சண்டை மாட்டிக்கிட்டா இப்படி இருக்கும். நல்லா இருந்துச்சு. நான் யாரு சொல்லுங்க அப்படிங்கும் போது எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கேன். கடந்து இவ்வளவு ஒரு நைட்டு ஃபுல்லா தாக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில இருந்து என் பேரை சொல்லுங்க நைட்டோட நைட்டா ஓடிட்டாப்ல. செருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போறேன், அதெல்லாம் காலைல போட்டே போயிருக்கலாம். ஏன் தூக்கிட்டு வந்தாங்க? கில்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியா இந்த இடத்த விட்டு அடிச்சு காண்டிதான் செருப்பு அடிச்சு கேட்ட காண்டிதான் அப்பாவே அப்படின்னு. இன்னொன்னு என்ன, எனக்கு வந்து சத்தியமா நினைச்சேன் ஸ்ரீதிவ்யாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிடும், அவர் மாடு முட்டிடும். ஏன்னா அப்படிதான் நம்ம படங்கள் பார்த்து பழகி இருக்கோம். ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன்,
கதவை திறந்த உடனே கார்த்தி வந்து அத்தான் வந்து படப்பட அப்பதான் ஹைப்போட முடிச்சோமா சினிமான்னு வெளியே பார்த்து உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. டிபிக்கல் தமிழ் சினிமா நம்ம பார்த்துருக்கோம். அவன் பிரெக்னெண்டா இருக்கா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஆகியிருக்கா, அவளுக்கு ஏதோ ஒன்று ஆகணுமே, அது ஏத்துக்க முடியல. ஏன் ஆகல, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கணுமே, மாடு முட்டி இருக்கணுமே, எதுவுமே ஆகல, ஃபீல் குட்டாவே முடிஞ்சிருச்சு. ஸோ எங்க வச்சிருக்கோம், எங்கேயுமே வைக்கல. எங்க வைக்கலாம், எங்க வைக்கலாம், நான் வைக்க மாட்டேன், மிடில் வச்சிரும். வாழையே மிடில் தான் இருக்காப்புல. ஓவர் ரேட்டடுன்னு ஒரு கேட்டகரி போட்டு அதில் முயல மெய்யழகன் இல்லை, ஓவர் ரேட்டே பண்ணல, இவனுங்க அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஓவர் ரேட்டடுன்னு ஒன்று போட்டு நான் மகாராஜாவையும் கருடனையும் வாழையும் தூக்கி அங்கே வச்சிருவாங்க. எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் காட்டுறோம் பார்த்தீங்களா. கவுண்டம்பாளையம் பக்கத்தில் நந்தன். அடுத்ததாக செப்டம்பர் முடியுது. சூப்பர் ஸ்டார் படமாக வேட்டையன். நல்லா குறி வச்சு யாரா விழாது, கொரியத்தை யாரா மாற்றி விடணும். இந்த டேரக்டரும் 100% என் படம். இந்த வார்த்தையை நம்ப கூடாது. லோக்கே ஆரம்பிச்சு விட்டது இந்த 50% 100% பங்கு பிடிக்கிறதுலாம். விஜய் இருந்தாலும் அது விஜய் படம் தான், ரஜினி இருந்தா அது ரஜினி படம் தான், ஒத்துக்கிட்டு போகலாம்ல. போடுறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்விதான் எடுத்து போட்டு அவன் நடக்க முடியறதுக்கு அப்புறம் கேட்கிறாப்புல, இந்த ஃபைல செக் பண்ணிங்களா, அதை பண்ணிங்களா, அதை பண்ணிங்களா. அவன் செத்துட்டான்டா. இந்த ஃபைல யார் கொடுத்தா போறான்னு தெரியல சார், தெரியல சார், கொரியர்ல எவனா அனுப்பிவிட்டான்ட்டு அதை பார்த்துட்டு சுட்டுட்டீங்க. அசல் கொலை வந்து இதை பண்ணிருக்க மாட்டாப்புலங்கிறத ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டேன். அதை வந்து நான் வந்து ஒரு ட்விஸ்டாவே மதிக்கல. அதுவும் அவன் கொலை பண்ணவன் வந்து காட்டவே மாட்டாங்க, பிஓவில தான் இருக்கும். அப்பவே தெரிஞ்சு போச்சு வேற எவனே வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறான், அவன் தான் மெயின் வில்லன் அப்படின்னு நினைச்சான். அவனையே கூட்டு வந்து இவன் தான் காட்டிட்டாங்க. அப்போ செகண்ட் ஹாஃப்ல என்னடா பண்ண போறீங்கன்னா, வண்டாரு கார்பரேட் கிரிமினலா திரும்பாலா வழக்கமா பல படத்துல பார்த்த கோட்டை போட்டுக்கிட்டு. ஆக்சுவலா அந்த கேரக்டர் வந்து இவரு ஜெகபதி பாபு நடிக்க வேண்டிய அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு அவர் தான் ஞாபகம் வர. எனக்கு வருத்தங்கள் நிறைய இருந்துச்சு. வாத்பாசில கூட்டு வந்து போட்டு தள்ளினது, பேட்டரி 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 எதுக்கு இந்த ரோல் 6 வேணா அதை பண்ணிருக்கலாம். வாத்பாசில கூட்டு வரணும்னு அவசியமே இல்லை. இப்போ எஸ்ஜே சூர்யா இருந்தா படம் நல்லா இருக்கும் நம்பி போய் பார்ப்பல, இந்த மாதிரி வாத்பாசில கூட்டம் இருந்தா படம் நல்லா இருக்கும் நம்பி இருக்கு, மூட நம்பிக்கை. பெரிய கேஸ்டிங். இப்போ அதுதான் மல்டி ஸ்டாரிங் ஃபிலிம்னாலே நீ நம்பிடுறல ஏதோ ஒன்று இருக்கும். அங்கேருந்து ஒருத்தரை கூட்டு வருது, இங்கேருந்து ஒருத்தரை கூட்டு வருது, மாலிவுட் ஹாலிவுட் பாலிவுட்னு எல்லா கூட்டும் சேர்த்து தூக்கி வேணா மிட்ல வைக்கலாம். மிட்லாம் வைக்க முடியாதுங்க, சிறப்பாக இங்கேயே போட்டு. அடுத்து தீபாவளி படங்கள். அடுத்து தீபாவளி வின்னராக வந்த அமரன். பிளடி பேக்கர்லாம் சொல்லுவீங்க. பிளடி பேக்கர் சொல்லிட்டேனே, அமரன் படம் வந்து சிவகார்த்திகேயன் படமே கிடையாது, அது வந்து சாய் பல்லவி படம். டிபிக்கல் எஸ்கே என்ன படம் தான் கிடையாது, ஃபுல்லாக சாய் பல்லவி பிஓவில இருக்குன்றதுனால சாய் பல்லவி படம் இருக்கும். சாய் பல்லவி எப்பயும் போல கியூட்டா ஒரு ஹீரோயின், தெரிஞ்ச ஹீரோயின். காலேஜ் மட்டுமே பத்தியே பேசக்கூடாது. எனக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது எனக்கு அந்த இம்பாக்ட் தான் கொடுக்குது. சிவாங்கியாவே போட்டிருக்கலாமே, இதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு, கியூட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு. மின்னலே பாட்டை மில்க் பண்ணதா இருக்கட்டும், எஸ்கேன லவ் பண்ற விதமா அதெல்லாம் மில்க் பண்ண, அதான் சொன்னேன், எந்த படத்துல இதெல்லாம் மில்க் பண்ணப்பட்டதோ அதெல்லாம் நார்மல், இதெல்லாம் பண்ண படலையோ அதெல்லாம் தான் நார்மல். என்ன எனக்கு வந்து எல்லாமே நார்மலா தான் பாருங்க. துப்பாக்கியின் சேஃப் ஹேண்ட்ஸ்லாம் சொல்றாங்க எல்லாம், அப்ப அதுலயுமே தான் தெரியும். அதான் இதுல தெரியுது விஜய் என்ன பண்றாரு, இவரு பண்றாரு, கரெக்டான ஆள்கிட்ட தான் துப்பாக்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பேசுறான் ட்ரூ ஸ்டோரியே இல்லாம, ஓஜி வர்கி சாக்கா வச்சு ப்ரமோஷன் பண்ணாம நார்மல் எஸ்கேன படமா இது வந்து அடிச்சிருப்பாங்க. அமரன் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சங்கீஸ்ல வந்து இந்த கேஸ்ட காட்டல. முக்கியமான விஷயம், காட்டினாலும் தப்புங்கிறானு, காட்டினாலும் தப்புங்கிறானு. இப்போ இது பண்ணதெல்லாம் வந்து ஒரு முக்கியம் இல்லையா, அவன் கேஸ்ட காட்டாதான் அவனுக்கு பிரச்சனை. ஆமா பிரச்சனை தானே, காட்டணும்ல. இப்போ ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி எடுக்கிற அப்படியே தானே எடுக்கணும். இப்போ அந்த கேஸ்ட் மேல ஒரு கிரிட்டிசிசம் வைக்கும் போது மட்டும் கலாய்க்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க, இப்பெல்லாம் இருக்காங்க, உள்ள விட மாட்டாங்க, கொட்டா திட்டுறாங்க, கிரிட்டிசிசம் மட்டும் யூஸ் பண்றீங்களா? அதே கேஸ்ட்ல இருக்கிறவங்க தானே இதுவும் பண்ணியிருக்காங்க, ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை லவ் பண்ணி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. இப்பயும் அந்த கேஸ்ட சொல்லிட்டு இதெல்லாம் காட்டலாங்களா? வேற சங்கியா மாறிட்டு இன்னொன்னு டெரரிஸ்டே முஸ்லீமா ட்ரெயின் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இருந்தானுங்க, இப்போ அவங்க அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லல. கார்கில் வார் நடந்த டயத்துல அவங்க தான் இருந்தாங்க, அப்ப அவங்களால காட்ட முடியும். தமிழ் படம் 2ல இந்த மாதிரி டெரரிஸ்ட் எல்லாம் நம்ம நாட்டோட சென்னையிலேயே வந்து ஊடு போயிட்டாங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு பாய் வந்து டீ வச்சுட்டு போறேன். பிளடிபேக்கரை பத்தி எதை பேசுவோமா? பிளடிபேக்கர் வேசிய கால்றது பார்க்கல அப்படின்னா பழைய வீடியோ போய் பார்த்துட்டாங்க. இது பார்ப்பேன், 200 பேர் பாக்குறீங்க, அது 200 பேர் தான் இதையும் பார்ப்பாங்க. இது ஒரு லென்த்தா இருக்குன்னு பார்க்காம விட்டுருவாங்களா? அவன் கடைசி எனக்கு இதுக்கப்புறம் படமே பார்க்க தோணும், அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்த ஒரு படமா கூவா.
இதோட இந்த இயரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு. உங்களை பத்தி எதுவும் பேசுறேன், கங்கா பத்தி நான் பேசுவோம், ஃபைனல் டச்சா பேசுவோம். கங்குவா பாத்தியா, டேட்டர்ல பாத்தியா? இல்லை பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடியும் சரி எந்த படத்தை பார்க்கும்போது காசு வேஸ்ட் ஆயிடுச்சு, என் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் வந்து கோவப்பட்டது. படலையா கோட்டுக்கு 2 தடவை முடியும். எரிச்சல் ஆகுது, எதுக்கடா அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு. அண்ணாத்த எடுத்தா வேணா அவதார போறோம். மஜா படத்துல வச்சிருக்கோம் 3 படம் வச்சிருக்கோம். 3 படமே லோ பட்ஜெட். ஆமா. 3 படமே சின்ன ஹீரோஸ் பண்ணது. ஆமா. 3த்துலயுமே ரெஃபரன்ஸுகளோ கேமியோக்களோ இல்லை. பார்ட் 2க்கு லீட் இல்லை, முக்கியமா லீட் இல்லை. கிரவுண்டடான மண் சார்ந்த கதைகள். கவுண்டம்பாளையமா ஜமா கொத்துக்கதை லப்பர் பந்து பத்தி பேசி. லப்பர் பந்து மண் சார்ந்து இருந்துச்சாங்கிறது எனக்கு தெரியல. கடலூர் மண் சார்ந்த கதை. ஹரிஷ் கல்யாணம் எந்த பாஷை பேசினாருங்கிறது எனக்கு தெரியாது. கூட அந்த குடிகார கேரக்டர் அவர் ஏன் கோயம்புத்தூர் பாஷையில பேசினாருன்னு தெரியல. ஓகே, அதோட முடிஞ்ச இன்னும் சின்ன சின்ன நிறைய படங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதர் லாங்குவேஜ் படம் வந்து நல்லா அருமையா வந்துச்சு. தமிழா மட்டும் அடிச்சதை தவிர அவங்க கம்பேர் பண்ணி தான் ஓவர் அடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, என்ன அடிக்கிறாங்க. அதுவே இப்ப ஏதாவது செலிப்ரேட் பண்ண தவறிட்டா அவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்றீங்க. இதுவே மலையாள படமா எடுக்க மாட்டேங்கிறீங்க. எடுக்கலடா செலிப்ரேட் பண்றோம். இங்க இல்ல ஆவேசம்லாம் அவனுக்கு கமர்ஷியல் படம் தான் எப்படி எடுக்கிறானுங்க. இங்க அஜித்தை வச்சு விக்னேஷ் ட்ரை பண்ணா அடிக்கிறானுங்க, நீ பண்ண வேணாண்டா அப்படின்றாங்க. பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் ஒரு கற்பனை. பண்ண வாய்ப்பு இல்லை. அஜித்தை காமெடியா கேங்ஸ்டரா காட்ட போதுன்னா அதுக்கு ரெடியாவே இல்லை. நம்ம எப்படி பண்ணுவாங்க? மாசா வேதாளம் கணேஷா காட்டும் போது நீங்க அதை காமெடியா எடுத்துக்கிறீங்க. அப்படிங்கும் போது நீங்க காமெடியா பண்ணும்போது நீங்க ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். விடுதலை 2 பார்த்துட்டு வந்து பேசுறேன். முடிச்சிடும் நடுவே நான் முடிச்சிடுவேன்.